இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது. இது என்ன பூ? இதில என்ன பயன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கூகுள்லேருந்து 2 ஸ்லைடு எடுத்து போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அது கூகுள் சொன்னது, நான் சொன்னது கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோடு, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள லேண்ட்ஸ்கேப்பிங் இதை யூஸ் பண்ணி ஒரு பேத்வேல அழகாக வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெயின் லில்லி ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா 10, 20, 30, 40, 50, 100, 1000, 10,000 கிழங்குகளாக வரும். அதை வீட்டில் நம்மளே ஒரு டூலிப் கார்டன் வைக்க முடியாது. நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து அது பார்த்திங்கன்னா செட்டப் வேறு மாதிரி வச்சு அந்த கிளைமேட்டை கொடுத்து நம்ம அதை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி கோயிங், நம்மளோட வெதருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வளரக்கூடிய இந்தியன் டியூலிப் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டியூலிப் கார்டன் மாதிரியே இதில் நீங்கள் லாஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தமாக கையில் பிடிச்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒரு வாசம் வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பூக்கள்லையும் கிடையாது, சில பூக்களில் ரொம்பவே நல்ல வாசம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது, எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கணும். ஆனால் நீங்கள் ரெயின் லில்லி வளர்த்து பாருங்கள். இது என்ன பயன் கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 கிழங்க கையில் கொடுத்து வீட்டில் வளர்த்து பாருங்கள். அப்போ தெரியும் அதோட பயன் என்னன்னு சொல்லி. இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. புதுசாக வந்து நம்மளோட ஹைப்ரிட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நம்மளால் எதுவுமே முடியாது, நீ என்னத்தை சாதிச்சுட்டேன்னு கேட்குறவங்க, இங்கே பாரு நான் ஹைப்ரிட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் தெரியலை, இது என்ன பூ என்னன்னு கேட்டு வரவங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். என்ன இதனால் பயன்னு கேட்குறாங்க இல்லையா, நிறைய பேர் நான் சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், இது என்னன்னு கேட்குறீங்கப்பா ஆனால் இப்படின்னு மன வருத்தப்பட தேவையில்லை. அவங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி தொட்டியாக மொத்தமாக பூக்கும்போது அந்த பூக்களோட அழகை பார்க்குறதே வந்து கடவுளோட அந்த கிரியேஷனை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன பயன்னு உணர்றீங்களோ அதை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு புரியும் இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி. சந்தோஷத்தை எங்கெங்கே விலை கொடுத்து வாங்க முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம். கலராக அந்த மாதிரி பூக்களை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம். இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே சந்தோஷம் என்ன வேணும்? இல்லை நீங்கள் என்ன பயனை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.